குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறமே டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 3, 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி 15 வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்துச்சு. சரிங்களா, உச்சநீதிமன்றம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி பயிலுவதற்கான வெளிநாடுகளுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களினுடைய முதல் பயணத்திற்கான செலவை வந்து தமிழக அரசு முழுவதுமாக ஏற்கும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் பலனாக வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை வந்து 34% வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட் டேட்டா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து அரசு பள்ளிகளில் படித்து எம்ஐடியில் வந்து பயின்று நாட்டின் ஏவுகணை மனிதன் அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா அப்துல் கலாம். ஓகேங்களா, இதை மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா மேம்பாலம் வந்து தன்னுடைய சீரமைப்பு பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. அது வந்து அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 1969 முதல்வராக கருணாநிதி பொறுப்பேற்ற பிறகு அண்ணா மேம்பாலத்துக்கான திட்டம் வடிவமைக்கப்பட்டு 1970 அப்போதைய சென்னை மாநகர ஜெமினி ஸ்டுடியோ அமைந்திருந்த அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக தான் இந்த பிரிட்ஜு கட்டினாங்க. 1969 கலைஞர் அவருடைய ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பால திட்ட பணிகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து முதுநிலை சர்க்கரை நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோஷிப் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து தொடங்கியிருக்காங்க. முதுநிலை சர்க்கரை நோய் படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோஷிப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த படிப்புடன் தொடர்புடையதுன்னு கேட்குறீங்க இல்லை, இது நமக்கு டக்குன்னு புரியாது, அதனால் எழுதியிருக்கேன். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின இளைஞர்களுக்கு வந்து இணைய வழி பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உட்பட 9 மாவட்டங்கள் சேர்ந்த பழங்குடியின இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சிகள் வந்து அளிக்கப்பட இருக்குது. சரிங்களா, அரசு சார்பில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கையை உறுதி செய்ய பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் தகுதி தேர்வில் பங்கேற்க உள்ள பழங்குடியின இளைஞர்களுக்கு ஒரு 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் பயிற்சி அளிக்க இருக்கிறாங்க. சரிங்களா, இப்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சி, கோவை, கன்னியாகுமரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில் வந்து சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை பெறுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தோம். தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, அடுத்து பத்திரத்தை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு. போலி பத்திரப்பதிவுகளை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் 2 புதிய சட்டப்பிரிவுகள் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு பத்திரப்பதிவு சட்டத்தில் புதிதாக 77A 77B அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணி 2022 ஆகஸ்ட் 16 முதல் தமிழக அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிவை வந்து சேர்த்துருந்தாங்க. இதன்படி போலியான தவறான சொத்து பத்திரங்கள் குறித்து மாவட்ட பதிவாளரிடம் பொதுமக்கள் புகார் செய்யலாம். அது குறித்து மாவட்ட பதிவாளர் வந்து பார்த்திங்கன்னா அவரே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி அந்த சட்டத்திட்டத்தை சொல்லியிருந்துச்சு. ஆனால் அது செல்லாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அடுத்து வருமான வரி கணக்கு தாக்கல் வந்து பார்த்திங்கன்னா 2024-25 மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 31 வரை புதிய சாதனையாக 7.28 கோடி வருமான வரி கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது புதிய சாதனையாக கருதுகிறாங்க. அடுத்து வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பாலமாக ஆளுநர் செயல்படும் ஆளுநருக்கான மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோம். தங்கள் பொறுப்பு வகிப்பும் மாநிலங்களின் அரசியலமைப்பு தலைவர் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, மாநிலங்களின் அரசமைப்பு தலைவர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான். ஓகேங்களா, அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் குற்றவியல் நீதி தொடர்பான 3 புதிய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்துவதன் மூலம் நீதித்துறை அமைப்பு முறையில் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. இந்த 3 சட்டங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நிறையா டைம் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு டைம் வந்து படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமான கொஸ்டின், சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ககன்யான் வீரர் சுபான்ஷி சுக்லா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ககன்யான் திட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட 4 பேரில் ஒரு விண்வெளி வீரர் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து அதுக்கு முன்னதாக ஒரு பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வெளியிட்ட செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் கேப்டன் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுபான்ஷி சுக்லா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ஆல்ரெடி வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மாத இறுதியிலேயோ அதான் வந்து பார்த்திங்கன்னா 2024 முதல் வாரத்திலிருந்து இந்த பணிகள் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த மாத இறுதியில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுபான்ஷி சுக்லா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் முதல்ல பயணம் மேற்கொள்வார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ககன்யான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பேர் கூட இவர் வந்து பயணம் செய்வார். சரிங்களா. இவருக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஆளையும் தயார் நிலை வச்சுருக்காங்க, பிரசாந்த் பாலகிருஷ்ணன். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரால் செயல்பட முடியாத காலத்தில் வந்து இவர் வந்து அடுத்த கட்டமாக இவர் வந்து இறங்குவார். சரிங்களா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தேர்வு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீரர் சுபான்ஷி சுக்லா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறார். ஓகேங்களா. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு. அடுத்து கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்த இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் ஷல்கியை வந்து வரவேற்ற இலங்கை படையினர். ஐஎன்எஸ் ஷல்கின்ற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பில் அப்படியே கேட்பாங்க. ஐஎன்எஸ் ஷல்கின்னா நீர்மூழ்கி கப்பல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தடுப்பூசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 36,397.65 கோடி செலவாயிருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பின் தர அளவை விட இந்தியாவில் கூடுதலாக மருத்துவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்ற வகையில் வந்து இருக்கணும் ஒரு நாட்டில். ஆனால் 836 மருத்துவர்களுக்கு மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கூறியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3029 மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்க்கை நடைபெற்று 3029 மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா அந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மருந்து பொருட்கள் வந்து விலை குறைவாக நம்ம வாங்குகிறோம். அதன் அடிப்படையில் 28,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேர் ஞாபகம் ஆயுஷ்மான் பாரத்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம். இல்லை பிரதம மந்திரி பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மலிவு விலையில் வந்து மருந்து பொருள் வாங்குகிற திட்டம். சரிங்களா. அதேமாதிரி நம்ம கேம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த கேமில் வந்து நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இன்றைக்கி யார் விளாட்றாங்க, அவங்க எந்தெந்த போட்டியோட தொடர்புடையவங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். மீதி வந்து நம்ம ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக்கோட கேம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெடல் வாங்கினவுடனே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்து முக்கியமானது, உலகளவில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய உற்பத்தியில் 2வது பெரிய நாடாகவும், சுண்ணாம்பு உற்பத்தியில் 3வது பெரிய நாடாகவும், இரும்பு தாது உற்பத்தியில் 4வது பெரிய நாடாகவும் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வந்து 2, சுண்ணாம்பில் வந்து 3, இரும்பில் வந்து 4வது இடத்துல இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்திங்கன்னா 56,825 சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூழியல் பாதுகாப்பு பகுதியாக வந்து அறிவிக்கிறதுக்கான 6வது வரைவறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் 449 சதுர கிலோமீட்டரும், மகாராஷ்டிராவில் 17,340, கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா 1,461, கர்நாடகாவில் 20,668, தமிழகத்தில் 6,914 இந்த சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா சூழியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்க வந்து பார்த்திங்கன்னா முன்மொழியப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முதலாக வந்து பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலரான மாதவ் கட்கில் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிபுணர் குழு வந்து பரிந்துரை பண்ணாங்க. அவங்க வந்து 2011ஆம் ஆண்டு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதையுமே அப்படி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2013 விண்வெளி ஆய்வாளர் கஸ்தூரி ரங்கன் அவங்க தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை குழு ஒன்று அமைச்சாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 59,940 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூழியல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 குழு அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாதவ் கட்கில் தலைமையிலான ஒரு குழு. சரிங்களா. மாதவ் கட்கில் தலைமையிலான ஒரு குழுவும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆய்வாளர் கஸ்தூரி ரங்கன் இவங்க தலைமையில் ஒரு குழு. இந்த மாதவ் கட்கிலான குழு தலைமையில் 2010 ஆரம்பித்து 2011 அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. இவங்க 2013 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க. உடனே அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. முதல் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது அமைக்கப்பட்ட கஸ்தூரி ரங்கன் குழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு மட்டும் அப்படி அறிவிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அறிவிப்பினால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுரங்க பணிகள் எதுவும் நடைபெறாது. குடியிருப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த தடையுமே இல்லை. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி கரண்ட் பஸ் வந்து 10 நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி கரண்ட் பஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.